அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேம்மா. இன்றைக்கி நம்ம 10th கிளாஸ் மேக்ஸ் சம்ஸ் பார்க்கோம். சாப்டர் 1 உறவுகளும் சார்புகளும். இன்றைக்கி உறவுகள் ரிலேஷன்ஸ் அந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏற்கனவே நாம் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பார்த்தாச்சு. ஆர்டர்ட் பெயர் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டு, அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், ஒன் வேர்டு கொஸ்டின் எல்லாம் என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோமா. அதை போய் நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், உறவுகள் ரிலேஷன்ஸ். இப்போ ஏ அப்படின்னு ஒரு கணத்தை எடுத்துக்கணும். 1 2 3 4 5. இது ஏ ஒரு கணம். அடுத்து பி ஒரு கணம். அது என்னது? ஏ பி சி. அப்படி 3 எண்கள் இருக்குது. இது பி ஒரு கணம். இப்போ 2 கணங்களுக்கு இடையான உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இதை பாருங்கம்மா. ஏ இப்படி எழுதுகிறோம். ஏ ஓகேவாம்மா. இந்த ஏ எப்படின்னா 1 2 3 4 5. பி அப்படின்னு ஒரு கணம். அது ஏ பி சி. இது பி ஒரு கணம். ஏக்கும் பிக்கும் உள்ள உறவு அப்படின்னா இதுதான் என்னது? ஒரு அம்புக்குறி. A1 goes to A. அது ஒரு ரிலேஷன்ஸ். ஓகேவாம்மா. 2 goes to B. இதை 2 goes to B. இந்த ஏலேருந்து பிக்கு போகுது. இந்த ஆரை ரிலேஷன்ஸ் சொல்கிறோம். 3 goes to C. 3லேருந்து சிக்கு போகுது. இது ஒரு உறவு. இப்போ நம்ம 4 goes to A. இது ஒரு ரிலேஷன்ஸ். அடுத்து 2 goes to C. இது ஒரு உறவு. அப்போ ஏ கணத்துலேருந்து பி கணத்துக்கு நம்ம ஒரு உறவை பண்ணலாம். என்ன? A1 goes to A, 2 goes to B, 2 goes to C, 3 goes to C, 4 goes to A. இது இந்த கோடு போடுறோம் இல்லையா, இதை ரிலேஷன்ஸ், உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஏ கணம் பி கணம் அப்படி தானே. ஏயில் எத்தனை 5 எண்கள் இருக்குது. பியில் எத்தனை 3. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருப்போம்லாமா. ஏற்கனவே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஏ கிராஸ் பின்னா எப்படி. நம்ம இதுக்கு முன்னாடியே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றின எல்லா வீடியோஸும் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோமா. அதை போய் தெரிஞ்சுக்கோமா. நம்ம பெருக்கல் 1 goes to A, 1 goes to A, 1 goes to B இப்படி நம்ம சொல்கிறோம்லாமா. 1 goes to A, 1 goes to B, 1 goes to C. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 2 goes to A, 2 goes to B, 2 goes to C, 3 goes to A, 3 goes to B. ஓகேவாம்மா. 3 goes to C, 4 goes to A, 4 goes to B, 4 goes to C. ஓகேவாம்மா. அடுத்து 5 goes to A, 5 goes to B, 5 goes to C. இது ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவாம்மா. இப்போ இந்த உறவுகள் இருக்கலாமா, இதை நாம் டிஃபைன் பண்ணலாம். எப்படி? என்ன? இது ஒரு உறவு. அப்போ ஆறில் என்னென்ன உறவுகள் இருக்குது பாருங்கள். 1 goes to A இருக்காமா. 1 goes to A, 2 goes to B, 2 goes to Bக்கு போயிருக்கா. 2 goes to C. ஓகே. 3 goes to C. இப்போ இருக்கலாமா உறவு. 2 goes to B, 2 goes to C, 3 goes to C, 4 goes to A. அப்படி தானேம்மா. பார்த்தீங்களாம்மா. இது உறவு. இது ஏ கிராஸ் பி. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போது இந்த ஆர் ஒரு சப்செட்டாக மாறுதா இல்லையா ஏ கிராஸ் பிக்கு? பார்த்தீங்களா. ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்படி தானே. இது ரிலேஷன்ஸ், குறிப்பிட்ட இதுதான் உறவுகள். இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆர்டர்டு பேராக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் உறவுகள்ங்கிறது சில எத்தனை உறவுகள் இருக்குது? 1 2 3 4 5. பார்த்தீங்களாம்மா. இத்தனை உறவுகள் தான் இருக்குது. ரிலேஷன்ஸுங்கச்சுமே இவ்வளோ உறவுகள் தான் இருக்குது. அப்போ ஆர் ஏ கிராஸ் பிக்கு ஒரு சப்செட். அப்படி தானேம்மா. இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே இருக்குது. 1 பாருங்கள், 1 இருக்குது. 1 goes to A, 2
எல்லா நம்பர்ஸும் இந்த இதில் வந்து இருக்குது. இப்படி தான் நம்ம ஏ ஒரு கணம், இந்த ஏ கணத்துலேயும் இருக்குது, இந்த பி கணத்துலேயும் இருக்குது. ஓகேவாம்மா? இப்போ இந்த உறவுகள் சார்புகள் என்ன படிக்க, உறவுகளும் சார்புகளும் மதிப்பகம். மதிப்பகம் மதிப்பகம் அப்படிங்கச்சுமையும் மதிப்பகம் நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ வந்து மதிப்பகத்தை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, மதிப்பகம் என்ன வரும்? மதிப்பகம் வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஸில் வந்து மதிப்பகம் வந்து 1 2 3 4 1 2 3 4 இதுதான் மதிப்பகம். என்னது? இந்த உறவுகளில் மதிப்பகம்னு ஒன்று சொல்கிறோம். ரெண்டாவது துணை மதிப்பகம். அப்படி தானம்மா? மதிப்பகம், இரண்டாவது துணை மதிப்பகம் துணை மதிப்பகம் அப்படிங்கச்சுமே ஏபிசி. ஓகேவாம்மா? ஏபிசி. இதை வந்து மதிப்பகம் மட்டும் சொல்லுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 இந்த 4 மட்டும் தான் உறவுகள் வச்சுருக்கு. 1 goes to A, 2 goes to B, 2 goes to C, 3 goes to C, 4 goes to A. ஆனால் இந்த 5வது ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம விட்டுறோம். ஏன்னா இதுக்கு எந்த ரிலேஷன்ஸும் இல்லை. அப்போ மதிப்பகங்கிறது 1 2 3 4. துணை மதிப்பகம் வந்து பாருங்கள் ஏபிசி எல்லாமே உறவுகள் இருக்குது. அப்போ இது துணை மதிப்பகம். இந்த துணை மதிப்பகம். அடுத்து மூன்றாவது வந்து வீச்சகம். வீச்சகம் என்னது? வீச்சகம் ஈக்குவல் டு அதுவும் ஏபிசி தான். ஏன்னா எல்லாமே உறவுகள் இருக்குது. அப்போ இதை வந்து மதிப்பகம் சொல்கிறோம். 1 2 3 4 துணை மதிப்பகம் ஏபிசி, வீச்சகம் வந்து ஏபிசி. ஓகேவா? இந்த மதிப்பகம் வந்து ஏயோட சப்செட். இப்போ ஏயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஆனால் மதிப்பகத்தில் 1 2 3 4. அப்போ மதிப்பகம் வந்து ஏயோட சப்செட். துணை மதிப்பகம் வந்து ஏபிசி. பியில் என்ன இருக்குது? ஈக்குவல் டு பி தானம்மா? பாருங்கள், பியில் எலமெண்ட்ஸ் இருக்கா? ஏபிசி. இது வந்து துணை மதிப்பகம். ஓகேவா? வீச்சகம் ஏபிசி. இதை வந்து என்ன சொல்லலாம்? இங்கே வந்து இது ஈக்குவலாக தான் இருக்குது ஏபிசி. அப்போது நம்ம வந்து இந்த உறவுகளும் சார்புகளும் முதல்ல வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இது ஏ ஒரு கணம், பி ஒரு கணம். இது வந்து ஏ கணம், இது பி கணம். இந்த இரண்டுக்குள்ள உறவுகள் பார்க்கலாம். 1 goes to A, 2 goes to B, 2 goes to C, 3 goes to C, 4 goes to A. இது வந்து ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸ் இருக்கலாமா? இந்த ரிலேஷன்ஸ் வந்து ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக தான் இருக்கும். இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? சப்செட். ஏன்னா ஆரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பியில் இருக்கா? ஆரில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1A, 2B, 2C இருக்குது, 2B இருக்குது, 2C இருக்குது, 3C இருக்கா? 3C, 4A இருக்குது. அப்போ R is a subset of A cross B. இந்த உறவுகள் வந்து இருக்குது. மதிப்பகம் எங்கே? 1 2 3 4 மதிப்பகம். இந்த உறவுகள் உள்ளது மதிப்பகம். துணை மதிப்பகம் ஏபிசி, வீச்சகம் வந்து ஏபிசி. ஓகேவாம்மா? இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? உறவுகளும் சார்புகளும் சொல்லி நாம் படிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ இது வந்து ஒரு மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரிலேஷன்ஸ் வந்து ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக சப்செட்டாக தான் இருக்கும். ஓகேவாம்மா? இதுதான் 2வது டாபிக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எந்தெந்த கொஸ்டின் கேளுங்க. உங்களுக்கு வேண்டிய சம்ஸ் எல்லாம் நான் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.